அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அரியலூரில் பிறந்த குழந்தையை தாய் தந்தையை கொன்று எரித்த கொடூரமானது விசாரணையில் அம்பலமாகியிருக்கிறது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள குழுமூர் காலனி தெருவைச் சேர்ந்த மணிவண்ணன் அந்த பகுதியில் ஹோட்டல் வேலை பார்த்து வருகிறார். அவரது மனைவி திவ்யா. இவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்த நிலையில் இவர்களது குழந்தையை இவர்களே கொன்றது விசாரணையில் அம்பலமாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தேவேந்திரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் தேவேந்திரன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். அதாவது அரியலூர் பிறந்த குழந்தையை தாய் தந்தையை எரித்து கொன்ற கொடூரம் போலீசார் விசாரணையில் அம்பலமாகி உள்ளது இப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே குழுமூர் காலனி தெருவைச் சேர்ந்த ஒரு மனிதன். இவர் அதன் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி திவ்யா. இவர்களுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் உள்ளனர். இந்த நிலையில் இவர்களது வீட்டு அருகே கடந்த 7ஆம் தேதி கொளுத்தப்பட்ட குப்பையில் இரவு பிறந்த ஆண் குழந்தை ஒன்று கருகிய நிலையில் இறந்து கிடந்துள்ளது. தொடர்ந்து போலீசார் திவ்யாவை பிடித்து விசாரணை தனக்கு கடந்த சில மாதங்களாக மாதவிடாய் பிரச்சனை சரியாக உள்ளதாகவும் ஆனால் வயிற்றில் கட்டியிருப்பதாக நினைத்து மருத்துவம் செய்து வந்ததாகவும் இந்த நிலையில் அன்றைய தினம் இரவு தனக்கு குழந்தை பிறந்தது, திடீரென குழந்தை பிறந்தால் சந்தேகப்படுவார்கள் என்று அதிகாலை 5 மணி அளவில் எனது உறவினர் குப்பையை கொளுத்தி கொண்டிருந்த போது அதில் யாருக்கும் தெரியாமல் வீசிவிட்டு நெருப்பில் வீசிட்டு சென்றதாக கூறியுள்ளார். இந்த நிலையில் போலீசார் அவரை அரியலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சேர்த்தனர். அங்கு அவர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சிகிச்சை முடிந்து திவ்யா மற்றும் அவரது கணவர் மதிவன் ஆகியோரை பிடித்து செந்துறை போலீஸ் இன்ஸ்பெக்டர் குலசேகரன் திடுக்கிடும் விசாரணை மேற்கொண்டார். அப்போது திடுக்கிடும் பல தகவல்களை மதிவண்ணன் தனது மனைவி கர்ப்பமானதை மறைத்து வந்தார். மாதம் ஆக வயது பெரிதாகிவிட்டது. அது குறித்து கேட்டதற்கு வயிற்றில் கட்டி உள்ளதாக பொய் கூறியுள்ளதாக கூறப்படும் நிலையில் வீட்டில் குழந்தை பிறந்தது. அப்போது அந்த குழந்தையின் முகம் மற்றும் உருவத்தை பார்த்தபோது யாருக்கோ பிறந்த குழந்தை என்ற சந்தேகம் அடைந்த அவர்கள் குழந்தையை தூக்கி வீசியுள்ளனர். அப்போது அந்த குழந்தை எதிர்பாராத விதமாக அழுகவே உடனடியாக குழந்தையை உயிரிழந்தனர். குழந்தை உயிரிழந்தது. இந்நிலையில் குழந்தை பாதி மட்டுமே இருந்த நிலையில் காலை மக்கள் பார்த்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி தேவேந்திரன்.